அன்பு ஊடகவியலாளர்களே, என் உயிருக்கு நிகரான அன்பு தமிழ் பேசும் உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய நேர வணக்கங்கள். இன்று எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பேசியது போல ஒரு கேபினட் மினிஸ்டர் அமைச்சர் அவர்கள் முதல் தடவையாக இந்த பாடசாலை சரித்திரத்திலே ஒரு அமைச்சர் காவடி பதிக்கின்றார். அதுவும் தமிழையும் சமயத்தையும் மொழியையும் தன் உயிருக்கு நிகராக நேசிக்கின்ற ஒரு அமைச்சர் இந்த கல்லூரியில் காவடி பதித்திருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் இந்த இடத்தில் பார்க்கின்றேன். 1977ஆம் ஆண்டு அரசியலிலே காவடி பதித்த எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக இந்த அரசியலிலே அவர் பயணிக்கின்றார். எங்களுடைய சுவாமிநாதன் ஐயா அவர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றிலே அரசியல் வரலாற்றிலே பலரும் பேசுகின்ற சேர்பொன் ராமநாதன் ஐயா, சேர்பொன் அருணாசலம் அவர்களுடைய வழியில் வந்தவர். சேர்பொன் அருணாசலம் அவர்களுடைய பேரனாக இருக்கின்றார் எங்களுடைய சுவாமிநாதன் ஐயா அவர்கள். ஸ்ரீ ஆர்வன் அவர்கள் சேர்பொன் ராமநாதன் ஐயா அவர்களை இலங்கை அரசியலை சமூக பயணத்திலே இழுத்து வந்தவர், இணைத்து விட்டவர். அதுபோன்று சுவாமி பில்லானந்தர் அவர்களை, இலங்கையின் முதல் தமிழ் பேராசிரியர் சுவாமி பில்லானந்தர் அவர்களை இலங்கை பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வந்த பெருமை சேர்பொன் ராமநாதன் ஐயா அவர்களை சார். சுவாமி பில்லானந்தர் அவர்களுடைய வியர்வை துணியிலே உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் கொண்டுதான் இன்றைய நாம் இருக்கின்ற இந்த கல்லூரி விவேகானந்தா மாநில கல்லூரி. அந்த கல்லூரிக்கு நீண்ட காலம் சம்பந்தப்பட்ட ஏதோ அடிப்படையில் உறவு வைத்திருக்கின்ற ஒரு அமைச்சர் எங்கள் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய காலடியில் இந்த பாடசாலையில் பட்டிருக்கின்றார். இது நாங்கள் செய்த ஒரு நீண்ட கால ஒரு பாக்கியமாக நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரைக்கு சுவாமிநாதன் ஐயா அவர்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? Honorable Minister, do you know how I see you? நான் என்னை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு தெரியும் நான் எப்படி உங்களை பார்க்கிறேன், அது நாங்கள் எப்படி பார்க்கிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரைக்கு 3 தசாப்த காலத்தில் 3 தசாப்தத்துக்கு மேற்பட்ட யுத்தம் நடந்த பிரதேசம் வடகிழக்கு மாகாணங்கள், தமிழர்களுடைய தாயக பிரதேசம். இந்த 3 தசாப்த யுத்தத்தில் நாம் 1,50,000க்கு மேற்பட்ட உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றோம். 1,26,000 வீரர்கள், வீரோஸ், பெண்கள், தலைமையாகும் குடும்பங்களை வடகிழக்கு மாகாணங்கள் கொண்டிருக்கின்றது. 11,900க்கு மேற்பட்ட புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இந்த வடகிழக்கு தாயகம் தாங்கி இருக்கின்றனர். 40,000க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கையை இழந்து, கண்ணை இழந்து, காலை இழந்து, இடுப்புக்கு கீழ் இயங்க முடியாதவர்களை 7,000 பேர். இவ்வாறு 3,200 பெண் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்கள். இவ்வாறு வடகிழக்கு தாயக தேசம் இந்த 3 தசாப்த கால யுத்தத்திலே பல விதத்திலும் பாதிக்கப்பட்ட பகுதி, அழிக்கப்பட்ட பகுதி, காணாமலாக்கப்பட்ட பகுதி, ஒழிக்கப்பட்ட பகுதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த நாட்டிலே இருந்ததான ஆட்சி முறை குறிப்பாக இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களை ஏதோ ஒரு விதத்திலே அடக்குவதாகத்தான் இருந்தது. வெள்ளை வழி கடத்தல்கள், பல சுட்டுக் கொல்லப்பட்டவை, பல அரசியல் தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவை, பல புத்தகீகள் காணாமலாக்கப்பட்டவை. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட
கண்ணம்மா அவர்களுடைய கணவன் அவர் வீட்டிலே தேடி எழுதி கொண்டிருந்த பொழுது கதவை தட்டி சுட்டுக் கொண்டார்கள். கடந்த அரசு காலத்திலே பல ஆயிரம் குழுக்கள் ஒட்டு குழுக்களோடு இணைந்து வெள்ளையாடு கடத்தல்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. பல தலைவர்களை, கல்விமான்களை, ஊடகவியலாளர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த இனவாதத்தை மதவாதத்தில் இருப்பான சிங்கள மக்களும் நாட்டில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களும் இணைந்து ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது அந்த நல்லாட்சி 2 வருடங்கள் கடந்து 3வது இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நல்லாட்சியிலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களுக்கு என்று உண்மையிலே ஒரு தனி அமைச்சு உருவாக்கப்படாமை எங்களுக்கு வேதனையானது. ஏனென்றால் வடமேல் மாகாணத்திற்கென்று வடமேல் மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கென்று கௌரவ அமைச்சர் நாவின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதுபோன்று வளர்ச்சி அடைந்த மேல் மாகாணத்துக்கு அபிவிருத்திக்கென்று லசந்தர் அழகியவன் கௌரவ அமைச்சர் லசந்தர் அழகியவன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களுக்கு அபிவிருத்தி செய்வதற்கென்று ஒரு தனி அமைச்சு உருவாக்கப்படாத நிலையில் இருந்த போது நாங்கள் எல்லோரும் கிளம்பினோம். எவ்வாறு இந்த வடகிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வது, மீள் கட்டுமான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்று நாங்கள் கிளம்பிய போது எங்கள் எல்லோருக்கும் வடக்கு கிழக்கு கல்வி இந்த நல்லாட்சியில் ஒரு தனி அமைச்சு இல்லாவிட்டாலும் அந்த துறையே எங்களுக்கு தெரியாதவருக்கு இன்று வடகிழக்கு மாகாணங்களிலே துணிச்சலாக தைரியத்துடன் அதிகளவான அபிவிருத்தி திட்டங்கள், காணி விடுவிப்பாக இருக்கலாம், வீட்டு திட்டங்களாக இருக்கலாம், ஏனைய வாழ்வாதார உதவி திட்டங்களாக இருக்கலாம், போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதாக இருக்கலாம், பாலங்களை கட்டுவதாக இருக்கலாம், அனைத்து துறைகளிலும் கல்வி, பொருளாதாரம் என்று அனைத்து துறைகளிலும் வடகிழக்கு மாகாணங்களிலே மிகவும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சராக நான் உங்களை இந்த இடத்திலே பார்க்கின்றேன். அதற்காக இந்த மண்ணில் இருக்கின்ற மக்கள் நாங்கள் ஆரம்பமாக உங்களை பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இது ஒரு முகஸ்துதி அல்ல என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்மையில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து பாதுகாப்பு அமைச்சரை நீங்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தீர்கள். முப்படை தளபதிகளையும் அழைத்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற காணிகளை நீங்கள் விடுவிக்க வேண்டும், எப்போது விடுவிப்பீர்கள் என்பதை அவர்கள் வாய் மூலமாக பெற்றுத்தந்தவர் நீங்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியாது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் தனியார் காணிகள் 57 கிலோமீட்டர் காணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது அரசாணைகள். நிச்சயமாக அவை நாங்கள் நினைக்கின்றோம் வரும் அடுத்த வருடங்களுக்குள்ளே அவை முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே அது மாத்திரமல்ல, அமைச்சர் அவர்களை பொறுத்தளவிற்கு மிகவும் எளிமையானது. நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் எப்பொழுது சென்று அமைச்சிலே அந்த அமைச்சின் கதவை தட்டினால் திறந்து எங்கள் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒருவர். கடந்த ஒரு கிழமைக்கு முன்பு நான் அமைச்சுக்கு சென்று, ஒரு 2 கிழமைக்கு முன்பு நான் அமைச்சுக்கு சென்றிருந்தேன். மட்டக்களப்பில் இருக்கின்ற எல்லை கிராமங்கள், சகோதர சமூகத்துக்கு அன்பித்திருக்கின்ற எல்லை கிராமங்களில் இருக்கின்ற யுத்தத்தினால் அழிவடைந்த 14 இந்து கோயில்களை புனரமைப்பு செய்து வருமாறு நான் அவருக்கு ஒரு மாதிரி கொடுத்திருந்தேன். நான் இங்கு வந்து இறங்குவதற்கு இடையே கொழும்பிலே கொடுத்து பாராளுமன்ற அமர்வை முடித்து வருவதற்கிடையே 2018 வரவு செலவு திட்டம் இப்பொழுது 2017 இருக்கிறது. அதிலே அவர் அத்தனை கோயில்களுக்கும், அதுவும் இந்த எல்லைப்புறங்களில் இருக்கிற கோயில்களை அபிவிருத்தி செய்து எல்லைகளையும் எங்கள் மக்களுடைய இருப்பையும் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அதற்கான நிதியை வழங்கியிருந்தார். அந்த நிகழ்வில் தான் நாங்கள் இன்று காலையிலே அந்த எல்லை பகுதிகளுக்கு சென்றோம். தலவா, சவுக்கடி, ஐயங்கனி, தலவாயில் குடியிருப்பு என்கின்ற அந்த எல்லை பகுதிகளுக்கு என்னுடைய அமைச்சர் அவர்கள் விஜயம் செய்ததற்கு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோன்றதான ஒரு எல்லை பகுதியாக நாங்கள் இந்த பகுதியை பார்க்கிறோம். இன்று என்னுடைய சகோதர சமூகம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி உண்மையில் நாங்கள் யுத்தம் என்ற காரணத்தால் பாதிக்கப்பட்டோம். ஆனால் சகோதர சமூகத்தை ஒப்பிடும் பொழுது மேலும் பள்ளவுமாக எங்களுடைய அனைத்து வளர்ச்சிகள் இருக்கின்றன. ஆகவே
நிச்சயமாக இந்த பகுதி நாம் காலையில் சென்ற பகுதி போன்று பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கு மிகவும் துணிச்சலாக செயல்படக்கூடிய அமைச்சர் நீங்கள். அதுவும் இந்த நல்லாட்சியிலே புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம், சிறைச்சாலைகள், இந்து மலாளர்கள் ஒரு தமிழர்கள் இந்த அமைச்சிலே இருந்தாலும் மிக அதிகாரம் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதிக அமைச்சுக்களை கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள். பல வகையில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் காலத்திலே இந்த பகுதிகளில் பல மாற்றங்கள் இன்னும் நடைபெற வேண்டும். பல முன்னெடுப்பான பணிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நான் என்னுடைய கல்லூரி முதல்வர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அமைச்சர்கள் பக்கத்திலிருந்து கேட்டார், இந்த பாடசாலைக்கு முதல் கட்டமாக என்ன செய்ய வேண்டும். அப்பொழுது நான் விடுதி மாணவியை அழைத்து விட்டேன். அவர் சொன்னார், அமைச்சர்கள் கேட்டால் எத்தனை மாணவிகள் விடுதியில் இருக்கிறார்கள்? 77 மாணவிகள் இருக்கிறார்கள். அப்பொழுது அமைச்சர் சொன்னார், விடுதி கட்டணம் ஒன்று நாடுக்கு கட்டணம் அமைக்கலாம் என்று பேசுவதற்கு உடனே தொலைபேசி மூலம் தன்னுடைய செயலாளர்கள் தொடர்பு கொண்டு உடனடியாக கல்லணை விவேகானந்தா கல்லூரிக்குரிய உடல் வழங்கக்கூடிய கட்டணம் முதல் கட்டத்தை நீங்கள் வழங்குங்கள் என்பதை இங்கிருந்து கொண்டு தருகிறார். இந்த அளவிற்கு ஒரு விடயத்தை காலம் தள்ளி போடாமல் பேச்சு கப்பால் செயற்பாட்டு களத்திலே உடல் செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த அமைச்சர் இங்கு வந்திருப்பது எனக்கு பெருமைக்குரிய விடயம். நிச்சயமாக அவருடைய வருகை இந்த பாடசாலை சுற்றுவட்டார சமூகம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நன்மை அடையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கல்லூரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியை பொறுத்தவரைக்கு இந்த பாடசாலையினுடைய அதிபர், நான் அடிக்கடி சொல்வது, என்னுடைய பாடசாலையின் அதிபர் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பாடசாலை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஒரு பாடசாலையில் பௌதிக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் எப்படி எந்த விதத்தில் செயல்பட்டால் அபிவிருத்தி செய்யலாம் என்ற நிர்வாக திறமை மிக்கவர். நான் பார்த்து இயந்து போகின்ற ஒரு அதிபர் சொல்லலாம் பெருமையாக யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் தன்னுடைய காலத்தில் இந்த பாடசாலை அபிவிருத்தி செய்யலாம் என்ற உயரிய நோக்கோடு செயல்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிபரை நாங்கள் பெற்றிருக்கோம். அவர் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் யாசின் அவர்களுடன் தொடர்பு கொண்ட போது இந்த பெண்கள் பள்ளி சம்பந்தமாக பேசும் போது நான் உடனடியாக வந்து பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு அவரோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அரசியலுக்கு முன்பு எனக்கு அவர் எந்த தொடர்பு இல்லை. அதோட பிறகுதான் நான் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நட்பு, அந்த உறவு எங்களை வேகமாக செயற்பட வைத்து பல பணிகளை செய்ய தூண்டியிருக்கிறது. அதற்கு அந்த அதிபருடைய ஆளுமை நான் காரணம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதிபர் அவர்களை பொறுத்தவரைக்கு இந்த கல்லணை சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சமூகம் அவரை நீங்கள் உயிருள்ளவரை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது என்பதை நான் கருத்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தன்னை முழுமையாக பிடித்து செயல்படுகின்ற ஒருவர் அமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்திற்கு இந்த அழைப்புதலை கொடுப்பதற்காக இங்கிருந்து அவரை சென்றிருக்கிறார். அவர் இடம் தந்திருக்கலாம். இல்ல, நான் அமைச்சர் அவர்களை நேரடியாக சென்று கௌரவிக்க வேண்டும். ஏனென்றால் அமைச்சர் அவர்களை கொண்டு வருவது அவருக்கு கூட ஏதாவது பாடசாலைக்கு செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனை. சில பாடசாலை வேதனை சொல்லுகிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து 2 வருடம் முடிந்து விட்டது. சில பாடசாலை அதிபர்கள் எங்களை தொடர்பு கொள்வதே இல்லை, எந்த இது கேட்பதே இல்லை. ஆனால் சில அதிபர்கள் எங்களுடைய கலிதா சாமணியை போன்றவர்கள் விடமாட்டார்கள். ஏதாவது செய்ய வேண்டும் அந்த சிந்தனையோடு அவர் செயல்படுகிறார். கல்லணை விவேகானந்தா மகளிர் கல்லூரியை பொறுத்தவரைக்கு 96 கிராமங்களைச் சேர்ந்த மாணவிகள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே விளையாட்டுத் துறையிலே மாணவர்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவிற்கு தனி வரலாற்று சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற முதல் தர மகளிர் கல்லூரி என்றால் கல்லணை விவேகானந்தா மகளிர் கல்லூரி. பல்வேறுபட்ட பௌதிக பற்றாக்குறைகள், ஒழுங்கான மைதானம் இல்லை, விளையாட்டுக்குரிய சரியான பொருட்கள் இல்லை, பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் இருக்கின்ற பிள்ளைகளை வளத்தை வைத்துக் கொண்டு
சென்றிருந்தார்கள் கடந்தவர். இவ்வாறு கல்வியிலும் கல்வியிலும் விளையாட்டிலும் எங்களுடைய அமைச்சர் என்று சொன்ன காலையில் கல்வியிலும் விளையாட்டிலும் நீங்கள் முன்னேற வேண்டும். அந்த அளவுக்கு இந்த பாடசாலை கல்வியிலும் விளையாட்டிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி செயல்படுகின்றதை இதற்கு காரணமாக இருக்கின்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடசாலை சமூகம், அபிவிருத்தி சங்கம் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 1,30,770 மாணவர்கள் கல்வி இருக்கிறார்கள். 362 பாடசாலைகள் இருக்கின்றன. 10 தேசிய பாடசாலைகள், 11 வன்னேரி பாடசாலைகள், 57 வன்சி பாடசாலைகள், கிரேட் 2 பாடசாலைகள், 115 கிரேட் 3 பாடசாலைகள், 169 மொத்தமாக 362 பாடசாலைகளும் 1,30,707 கிட்டத்தட்ட சரியான ஒரு அளவு சரியான புள்ளிதான். இதில் மிகவும் கவலையான விடயம் என்று சொன்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் விவேகானந்தா மகளிர் கல்லூரியை அபிவிருத்தி செய்ய வேண்டும்? Why should விவேகானந்தா லேடிஸ் காலேஜ் be developed? ஏன் விவேகானந்தா மகளிர் கல்லூரியை கல்வி பாடத்துக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிர் கல்லூரியை அபிவிருத்தி செய்ய வேண்டும்? அபிவிருத்தி செய்யத்தான் வேண்டுமா? இது ஒரு தேசிய பாடசாலையா ஆகத்தான் வேண்டுமா? ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற 362 பாடசாலைகளிலே 115 பாடசாலைகள் 100 மாணவர்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளாக இருக்கின்றன. இன்னும் 5 தொடக்கம் 10 வருடங்கள் சென்றால் மட்டக்களப்பில் 115 பாடசாலைகள் இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். 6 மாணவர்களோடு 5 மாணவர்களோடு 10 மாணவர்களோடு மட்டக்களப்பினுடைய எல்லைப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் குறிப்பாக இந்த 115 பாடசாலைகளும் தமிழ் மாணவர்கள் கற்கின்ற தமிழ் பாடசாலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் நாங்கள் நகர்ப்புறத்தில் வேலை செய்வதற்கு இப்பொழுது எல்லைப்புறங்களில் வேலை செய்கின்றோம். எல்லை கிராமப்புறங்களிலே கிராம பாடசாலைகளை இருக்கின்ற கல்வி கற்கின்ற மாணவர்களை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு பாரிய பணியை கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரி செய்கின்றது. ஆவே கௌரவ அமைச்சர் அவர்கள், நீங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு நாட்டின் பிரதமரோடு மிகவும் விரும்பப்படுகின்ற ஒருவர். நிச்சயம் உங்களால் முடியும். எனக்கு 100 இல்ல 200% நம்பிக்கை இருக்கிறது. இந்த பாடசாலையை உங்களுடைய காலத்திற்குள் தேசிய பாடசாலையாக நீங்கள் மாற்றித் தர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றோம். விவேகானந்தா நேஷனல் லேடிஸ் காலேஜ் என்ற அந்த பெயர் இந்த பாடசாலைக்கு விரைவில் சூட்டப்பட வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் இந்த நிகழ்வை பொறுத்தளவிற்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் இருந்த போதிலும், பல கூட்டங்கள் இருந்த போதிலும் இரவோடு இரவாக அவர் இங்கு பயணம் செய்திருக்கின்றார். பயணம் செய்து நாங்கள் காலையிலேயே அவர் தொல்லை கொடுக்க படிக்கிட்டோம். சார் அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி அதை எதையுமே சலிக்காமல் எங்களோடு கரம் கோர்த்து செயற்படுகின்றார். நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். நிச்சயமாக அந்த தீர்வு திட்டத்திலே ஒரு நல்ல ஒரு தீர்வை எங்கள் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்திலே ராஜதந்திரமான நகர்வை மேற்கொள்கின்றோம். அதே வேளையிலே தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்கும் வகையிலே பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதே வேளையில் அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளும் ஏதோ ஒரு விதத்திலே வடகிழக்கிலே உங்களை போன்ற மிக பெருமனதுள்ள அமைச்சர்களுக்கு கூடவும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே என்னுடைய ஒரு கடைசியாக My dear future leaders, என்னுடைய அன்பு எதிர்கால தலைவர்கள், மாணவர்கள், அவர்கள் இன்று காலையிலே அவருடைய ஆசிரியர் சொன்னார். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் பலமானவர்களாக இருக்க வேண்டும். உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பலமானவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனை ரீதியாக இன்று பார்த்தால் எங்களுடைய எதிர்கால சமூகம் 2 விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எப்போது நிரந்தர தீர்வு வரும்? When will come permanent political solution? எப்போது நிரந்தர தீர்வு வரும் என்று தெரியுமா? அன்பு மாணவிகளே, நாங்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும். எக்கனாமிக் பவர், எஜுகேஷன் பவர். யூத சமூகம் இன்று உலகத்திலே யூத சமூகம் சொல்வதை உலகமே கேட்குது என்றால் அதுவும் எங்களைப் போல் அழிக்கப்பட்ட ஒரு சமூகம், காணாமலாக்கப்பட்ட சமூகம், துரத்தப்பட்ட ஒழிக்கப்பட்ட சமூகம்.
அமெரிக்கா, கனடா, லண்டன், சுவிஸ் எங்க போனாலும் யூதர்கள் தான் மிகப்பெரிய கல்விமான்களும் மிகப்பெரிய பொருளாதார விற்பனர்களும். அதுபோன்று எங்கள் தமிழ் சமூகத்தையும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து பேதங்கள், கட்சி பேதம், அந்த இதெல்லாம் மறந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எங்களுடைய சமூகத்தை கல்விக்கூடாகவும் பொருளாதாரத்துக்கூடாகவும் வளர்ச்சியடைய செய்தால் நாம் சொல்வதை அனைவரும் கேட்பார்கள், அனைவரும் எம்மை சமமாக மதிப்பார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமி சொன்னது போல் எதிர்கால சமூகம் பலமுள்ளதாக ஆரோக்கியம் உள்ளதாக மாற வேண்டும். மாறாக நாங்கள் படத்துக்கு கட் அவுட் வைப்பதும் வெடி கொளுத்துவதும் பால் ஊத்துவதும் எத்தனையோ இளைஞர்கள் மிக வேதனையாக இருக்கின்றது. ஒரு சமூக பொறுப்புணர்வு இல்லாத இளைஞர்கள் இன்று பாருங்கள், கல்லடியிலே மிகப்பெரிய கட் அவுட், எத்தனை ஆயிரம் ரூபாய்கள். செங்கலடியிலே பால் ஊத்துகிறீர்கள், வெடி கொளுத்துகிறீர்கள். 5:30 மணிக்கு 5:30 மணி காலையிலே 20-25 இளைஞர்கள் மிகப்பெரிய வெடிக்கட்டுகளை கொண்டு வந்து கொளுத்துகிறீர்கள். எப்பயாவது நீங்கள் காலையில் எழும்பி ஒரு 5 மணிக்கு படித்திருக்கிறீர்களா? படிக்காவிட்டால் பரவாயில்லை, உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக எப்பயாவது தொழிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? இல்லை. ஆகவே நாங்கள் பலமான சமூகமாக இருக்க வேண்டுமானால் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும். இவ்வாறான சில்லறைத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக இருக்கக்கூடாது. போதையில் இருந்து, தொலைபேசியில் இருந்து, தேவையற்ற விடயங்களிலிருந்து எங்களை விடுவித்துக் கொண்டு எங்களுடைய ஒரே லட்சியம், ஒரே நோக்கு கல்விக்கூடாக, கல்வியால் வளர்ந்த, கல்வியால் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகம் அதிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ்.